நீங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ராஜி மேம் ரூம்ல தான் இருந்தீங்க. என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும் பாஸ். என்ன சொன்ன? நீங்க 2 பேரும் வெளிய போ. ஏய், எதுக்கு இப்ப சிரிச்ச? என்ன சிரிச்சா கூட தப்பா? எதுக்கு என்ன பார்த்து சிரிச்ச? உன்னை பார்த்து சிரிச்சனா? உனக்கு அப்படி தோணுச்சுனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சும்மா நடிக்காத. பாஸ் என்ன அடிச்சத நினைச்சு தானே சிரிச்ச? என்னடி சொல்ற? பாஸ் கிட்ட அடி வாங்குனியா? வேற என்னமோ வாங்க போறதா சொன்ன? இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற? ஆக்சுவலா இந்த அடிய பெங்களூர்லயே வாங்கிருக்க வேண்டியதில்ல? நான் கஷ்டப்படுறது உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? ஏய், அது எப்படி இருக்கும்? நான் வேண்டான்னு சொல்லும் போதெல்லாம் நீ கேட்கவே இல்ல. இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு? இந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா நான் அடிக்கடி உன்னை வார்ன் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியில நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. சரி விடு, ஆனது ஆச்சு. இத நினைச்சு ஃபீல் பண்ணாத. எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? நான் இவர் மேல எவ்வளவு ஆசையா இருந்தேன்னு தெரியுமா? இவ்ளோ நல்லவரா இருக்கிறவரு மேரேஜ் லைஃப் சரியில்லாம டைவர்ஸ் ஆகி தனியால கஷ்டப்படுறாருன்னு தான் நான் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். ச்சே, எவ்வளவு சின்சியரா லவ் பண்ண. இவரை உயிரை லவ் பண்ணதுக்கு எனக்கு இதுதான் தண்டனையா? ஏய் மாதவி, ப்ளீஸ். நான் தான் அதெல்லாம் சரியா வராதுன்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல. நீ தான் கேட்கவே இல்ல. உனக்கு என்ன தலையெழுத்தா? எதுக்குடி உனக்கு இந்த கஷ்டம்? என்ன குறைச்சல் உனக்கு? அழகா இருக்க, சின்ன வயசு. கண்டிப்பா பாஸ் உனக்கான ஆள் கிடையாது. அதனாலதான் அப்படி ஆச்சு. நீ கவலைப்படாம இரு. இல்லடி, என் மனசு ஆறல. 2 பேரும் சேர்ந்து எனக்கு நல்லா துரோகம் பண்ணிட்டாங்க. பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னை கை நீட்டி அடிச்சுட்டாரல்ல. இரு, அவங்கள என்ன பண்றேன்னு பாரு. ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ அவங்க விஷயத்துல உன் லிமிட் தாண்டி போனதுனாலதான் இப்ப அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. மறுபடியும் எதுக்கு? யாரடி லிமிட்டை தாண்டி போனா? நானா அவங்களா? டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சு வாழ்றதா இங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டு பெங்களூர்ல எதுக்கு அப்படி பண்ணாங்க? யாரை ஏமாத்த பாக்குறாங்க? மாதவி, அவங்க எப்படியோ பண்ணிட்டு போட்டோம். உனக்கு உன் லவ் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு இப்ப நல்லா புரிஞ்சிடுச்சுல. இதோட விட்டுடு, வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. ஆனா என்னால இதை அப்படியே விட்டுட முடியாது. என்ன சொல்ற? பெங்களூர்ல இவங்க 2 பேரும் என்ன வெறுப்பேத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியுமா? நான் பாக்குறப்பெல்லாம் வேணும்னே க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. அதெல்லாம் சும்மா நடிப்புன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அதெல்லாம் உண்மைன்னு இப்பதான் புரியுது. ச்சே, இவங்கள மாதிரி ஒரு கேவலமான ஜோடியை நான் பார்த்ததே இல்லை. என்ன பார்த்து கேவலமா சிரிச்சாங்கல்ல, இரு, இவங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரி நான் பண்றேன். என்ன பழி வாங்க போறியா? பின்ன என்னோட வலியும் வேதனையும் இவங்க அனுபவிக்க வேண்டாமா? எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? என்னது வேண்டாத வேலையா? இனிமே என் வேலையே அதான். ஏன் இப்ப நீ பட்டது போதாதா? இன்னும் எதுக்குடி இந்த வீம்பு உனக்கு? உனக்கு என்னடி தெரியும்? மனசு எப்படி வலிக்குது தெரியுமா? தாங்க முடியல. எவ்வளவு பெரிய கனவோட இருந்த, எவ்வளவு கான்பிடண்டா உன்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருந்த. கடைசி நேரத்துல 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. விட மாட்டேன். மாதவி, நீ இப்படி புலம்புறதுல அர்த்தமே இல்ல. இந்த விவகாரம் இப்படிதான் முடியும்னு நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னனே. விடுடி,
உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? சின்ன பொண்ணுடி நீ. உன்னை பார்த்தா அவருக்கு எப்படி லவ் பண்ணணும்னு தோணும்? உன்னை பிடிக்காத ஆளுகிட்ட எதுக்கு நீ இவ்ளோ தொங்கி உன் மரியாதையை கெடுத்துக்கிற? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. காதலை எப்பவுமே நாம தேடி போக கூடாது, அது நம்மள தேடி வரணும். சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல நான் சந்திரமுகியா மாறிட்டேன், பழி வாங்க போறேன்னு டயலாக் எல்லாம் பேசுற. இங்க பாரு, மறுபடியும் பிரச்சனையை பெருசு பண்ணி அதுல நீயே போய் மாட்டிக்காத. இல்ல, இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். யாருக்கு எங்க அடிச்சா வலிக்கும்னு பார்த்து இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அடிச்சு நொறுக்கிறேன்னு பாரு. ஏய், ஏன் இப்படி இருக்க? இப்போதானே அடி வாங்கிட்டு வந்த, இப்பயாவது திறந்து பார்த்தா மறுபடியும் வில்லத்தனமாவே பேசுற. இவ்ளோ நாளா என் வில்லத்தனத்தை நீ பேச்சுல மட்டும்தானே பார்த்த. இனிமே அதை செயல்ல காட்டுறேன், எழுதி வச்சுக்கோ. இன்னும் ஒரே வாரத்துல இவங்க 2 பேரையும் பார்த்து இந்த ஆபீஸையே நான் சிரிக்க வைக்கல, என் பேரையே நான் மாத்திக்கிறேன். அப்போ ஒண்ணு பண்ணு, இப்பவே நல்ல பேரா பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. என்ன கிண்டலா? உங்களுக்கெல்லாம் என்னை பத்தி சரியா தெரியாது. நான் ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். அதான் பெங்களூர் வரைக்கும் போயிட்டியே, இன்னும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும்? அது ஜஸ்ட் மிஸ். இனிமே ஒவ்வொரு விஷயமா எப்படி சொல்லி அடிக்கிறேன்னு பாரு. அப்படி என்னதான் பண்ண போற? அதையே நான் உன்கிட்ட சொல்லணும்? சரி சொல்லாத, அட்லீஸ்ட் உன் டார்கெட் தான் யாரு அதையாவது சொல்லு. கார்த்திக் தான் என் டார்கெட். ஏய், நீ பண்ண தப்புக்கு ஏதோ ஒரு அறையோட போச்சு, அதுவும் ரூம்குள்ள வச்சு கிடைச்சதுன்னு சந்தோஷப்படு. இனிமே ஏதாவது ஏடா குணம் பண்ண மொத்த ஆபீஸும் பாக்குற மாதிரி எல்லார் முன்னாடியும் உன் மானம் போயிடும், பாத்துக்கோ. போக போறது ஏன் மானமா இல்ல அவர் மானமான்னு நீயே பாரு. வேண்டாம் மாதவி, இப்போ உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன். தயவு செஞ்சு உன்னை நீ மாத்திக்கோ. முடியாது. அப்ப நீ இதை விட நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். தேங்க்ஸ். ப்ளீஸ் சொன்னா கேளுடி. எதுக்குடி கேட்கணும்? ஒரு பொண்ணோட மனசுல இருந்த உண்மையான காதல் அசிங்கப்படுத்தின இவரை நான் சும்மா விடுவேன்னு பாக்குறியா? ஐயோ, இந்த பொண்ணுக்கு நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு அவரை எப்படி கதற விடுறேன்னு பாரு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம், நான் சொல்றத சொல்லிட்டேன். நீ சொல்றத சொல்லிட்டல, இப்ப நான் சொன்னதை நான் செஞ்சு காட்டுறேன். வெயிட் அண்ட் வாட்ச். இந்த விஷயத்தை பற்றி பேசுறது தப்பு தான். ஆனால் எனக்கு இதுக்கு ஒரு பதில் தெரியணும்னு தான் நான் இங்கே வந்தேன். எனக்கும் ராஜிக்கும் கல்யாணம்னு சொந்த பந்தங்க எல்லாருக்கும் சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு வந்து கல்யாண தேதியை மாற்றி வைக்க சொன்னான். அதையும் மாற்றி வச்சோம். 2 நாளைக்கு அப்புறம் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு கல்யாணத்தை நிறுத்த சொன்னான். நிறுத்தணும். தேதியை மாற்ற சொன்னதுக்கு, கல்யாணத்தை நிறுத்த சொன்னதுக்கு காரணம் என்னன்னு அவளா வந்து சொல்லுவான் தான் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஆனா இப்போ வரைக்கும் ராஜி இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஃபோன் பண்ணா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறா. அதான் ஏன்னு உங்ககிட்டயாவது உண்மையான காரணத்தை கேட்டு போலான்னு வந்தேன்.
ஏதாவது ப்ராப்ளமா? நான் ராஜியை கட்டாயப்படுத்தியோ இல்லை பிரச்சனை பண்ணியோலாம் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணலையே. அவ விருப்பத்தை கேட்டுதானே எல்லா விஷயத்தையும் பண்ணோம். அப்புறம் ஏன் அங்கிள் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்? எங்க வீட்டில் யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அங்கிள்? சேச்சே, நீங்க என்னப்பா தப்பு பண்ணீங்க? எல்லா தப்பும் எங்க மேலதான். எங்களால தான் உங்க குடும்பத்துக்கு இவ்வளவு அசிங்கம் அவமானம்லாம். அங்கிள், ராஜி எடுத்த முடிவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கே நல்லா தெரியும் நான் ராஜியை கல்யாணம் பண்ணிக்க எங்க ஃபேமிலியை எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணேன்னு. ராஜிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா நான் அமைதியா இருந்திருப்பேன். எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு கடைசியில இந்த மாதிரி பண்ணதுதான் என்னால் தாங்கிக்க முடியல அங்கிள். சுத்தி இருக்கிறவங்கலாம் ராஜியை தப்பா பார்க்கும்போது கூட என் பழைய ராஜின்னு நினைச்சு தானே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். அதுக்கு அவ எனக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப பெருசு அங்கிள். இப்ப கூட ராஜியையோ இல்ல உங்களையோ நான் தப்பு சொல்ல வரல. ஏன் ராஜி என்ன வேண்டான்னு சொன்னா இந்த கல்யாணத்தை வேண்டான்னு முடிவெடுத்தான்னு தான் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். நான் நடுவில் வந்தவன். என்கிட்ட அந்த உண்மையை சொல்லனாலும் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க அங்கிள். நானும் உங்களை மாதிரி தான் தம்பி. கல்யாணத்தை 2 நாளில் வச்சுக்கிட்டு அவள் ஏன் இந்த மாதிரி முடிவு எடுத்தான்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். ராஜி எடுத்த இந்த முடிவால் அதிகமாக பாதிக்கப்பட்டது நீங்களும் உங்கள் குடும்பமும் தான். அதுக்காக அவ சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் ஒரு விஷயம் தம்பி, என் பொண்ணு எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கும். அப்படிதான் இந்த முடிவை எடுத்திருப்பா. ஆனால் அது ஏன் தான் எனக்கு தெரியல. உங்களுக்கும் என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க தம்பி. ஐயோ, நான் வரேன் அங்கிள். அங்கிளை பார்க்க வந்தேன். நான் வரேன். கமல் வந்துட்டு போறான். ஏதாவது முக்கியமான விஷயமாப்பா? எங்களுக்கு அது முக்கியமான விஷயம்தாம்மா. ஆனா உனக்கு அது எப்படின்னு தெரியல. எதுக்குப்பா வந்துட்டு போனா? என்ன விஷயம்? அவர் எதுக்கு வந்துட்டு போறாருன்னு உனக்கு தெரியாதம்மா. அந்த தம்பி பேசுனதுல இருந்து தெரியுது இந்த கல்யாணம் நின்று போனதுல அவர் மனசு எவ்வளவு நொந்து போயிருக்குன்னு. என்கிட்ட வந்து ராஜியா அந்த கல்யாணத்தை நிறுத்தினா என்ன பிடிக்கலையா இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு கேட்குறாரு. அவர் கேட்குற கேள்விக்கு நான் என்னம்மா பதில் சொல்றது? நீ ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்தினு நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். நீ எடுத்த இந்த முடிவால உன்னை விட உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். குறிப்பா அந்த கமல் தம்பிக்கு தான் அதிக பாதிப்பு. நான் உன்னை நினைச்சு கவலைப்படுறதை விட
இப்போ அந்த தம்பி நினச்சி தான் அதிகமாக கவலைப்படுறேன். உன்னை இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்கிற அந்த தம்பிக்கு என்ன பதில் சொல்ல போகிறோமா? அதையும் நீயே முடிவு பண்ணிக்க. ராஜி ப்ளீஸ், எதுக்கு உனக்கு கிடைக்கிறது ஒரு நல்ல வாழ்க்கைய தேவையில்லாம நீயே கெடுத்துக்கிற? நான் கெடுத்துக்கிறேனா? வேணா, என் வாயை கலராத. ப்ளீஸ் ராஜி, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத. அவசரப்பட்டதுனால தானே நான் இப்படி மாட்டிட்டு முழிக்கிறேன். சரி, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இல்ல மெயில் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ். ராஜி, என்ன உன் கூட கொஞ்சம் பேசணும். மெயில் ஏதாவது போட்டிருக்கியா? இல்ல. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, புரியாதா? எதுவா இருந்தாலும் மெயில் போடுன்னு தானே சொல்றேன். ஏன் வேணும்னே என்ன டார்ச்சர் பண்ற? இல்ல, இது அஃபிஷியல் விஷயமா இருந்தா மெயில் பண்ணியிருப்பேன். இது பர்சனல். பர்சனலா? நான் உன் கூட பர்சனலா எதுவுமே பேச விரும்பல. இல்ல ராஜி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யார பத்தி? உன்னை பத்தி தான். என்ன பத்தின விஷயத்த நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஆபீஸ்ல வேற வேலை இருந்தா பாரு. ஏன் ராஜி இப்படி பேசுற? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன்னை பார்க்கவே சங்கடமா இருக்கு. எதுக்காகவும் என்ன பார்க்க வராதன்னு நான் அவ்வளவு தூரம் உனக்கு சொன்னேன். அதையும் மீறி நீ பேச வந்தனா உன்கிட்ட நான் வேற எப்படி பேச முடியும்? நீ முதல்ல கிளம்பு. ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத ராஜி. நான் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா இல்லையான்னு தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அது காரணமான என்னால அந்த குற்ற உணர்ச்சியோட சத்தியமா என்னால் வாழ முடியாது. சரி, என்ன கேள்விப்பட்ட சொல்லு. கமல் கிட்ட நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னியா? யார் சொன்னா? ஆஃபீஸில் எல்லாருமே அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் அது கண்டிப்பாக உண்மை இல்லை தானே? உண்மைதான். என்ன சொல்கிற ராஜி? ஏன் அப்படி சொன்ன? என்ன விளையாடுறியா? எதுக்குன்னு தெரிஞ்சே கொஞ்சம் கூட கூசாம ரொம்ப அப்பாவித்தனமா இப்படி ஒரு கேள்வியை கேட்கிற? ராஜி ப்ளீஸ், எதுக்கு உனக்கு கிடைக்கிறது ஒரு நல்ல வாழ்க்கைய தேவையில்லாம நீயே கெடுத்துக்கிற? நான் கெடுத்துக்கிறேனா? வேணா, என் வாயை கலராத. ப்ளீஸ் ராஜி, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத. அவசரப்பட்டதுனால தானே நான் இப்படி மாட்டிட்டு முழிக்கிறேன். உனக்கு பிரச்சனையே இருக்கிறது உன் மனசில் இருக்க குற்ற உணர்ச்சி மட்டும்தான். நடந்த தப்புக்கு நீ எந்த விதத்திலையும் காரணம் இல்லை. ஏன் உன் வாழ்க்கையை நீ எப்படி கெடுத்துக்கிற? இது பாரு, இன்னொரு வாட்டி இப்படி சொல்லாத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் மேல ரொம்ப அக்கறை இருக்கவ மாதிரி நடிக்கிறியா? ராஜி ப்ளீஸ், என்னை கொல்லாத. நிஜமாவே நான் மனசு உடைஞ்சு போயிருக்கேன். என்னை கல்யாணம் பண்ணதுக்கு உனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல. என் ஈகோ வழியே அந்த வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டேன். கமலை கல்யாணம் பண்ணணும்னு நீ முடிவெடுத்தப்போ நிஜமாவே நான் அதை நினச்சி சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ நீ வேணான்னு முடிவெடுத்ததுக்கு நான் காரணமாக இருக்கிறேன்னு நினைக்கிறப்போ நிஜமாக என்னால் தாங்கிக்க முடியல. அந்த மாதிரி உனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் வேணாம். நீ இதுக்காக தேவையில்லாம ஒன்னும் குழப்பிக்காம இருந்தா போதும். ராஜி, கல்யாணம் வேணான்றதுக்கு கமல் கிட்ட நீ என்ன காரணம் சொன்ன? என்ன காரணத்தை சொல்ற? அப்போ கல்யாணத்தை ஏன் நிறுத்தணும்னு அவன் காரணம் கேட்கலையா? கேட்டான். நீ என்ன சொன்ன? உனக்கு அது தேவையில்லாத விஷயம். எல்லாமே என்னால் தானே ராஜி. இது பாரு, சும்மா என்னால தானே பாட்டு பாடாத. இவ்ளோ ஃபீல் பண்றவன் என்ன தைரியத்துல கொஞ்ச நாள்ல கல்யாணமாக போற என்னோட சென்டிமெண்டா பேசி கன்வின்ஸ் பண்ணி ஜாலியா ஊர் சுத்தின? இது ஏதோ ஒரு வகையில என்னோட புது வாழ்க்கையை பாதிக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? கார்த்திகோட சேர்ந்து குடிச்சிட்டு குமாலம் போட்டேன். அப்புறம் எங்களுக்கே தெரியாம 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம். என்ன மன்னிச்சிருன்னு அவன்கிட்ட கெஞ்ச சொல்றியா? என்ன தைரியத்துல கொஞ்ச நாள்ல கல்யாணமாக போற என்னோட சென்டிமெண்டா பேசி கன்வின்ஸ் பண்ணி ஜாலியா ஊர் சுத்தின? இது ஏதோ ஒரு வகையில என்னோட புது வாழ்க்கையை பாதிக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? சரி, நான் ஒரு பேச்சு கேக்குறேன்.
பெங்களூர்ல நம்ம சுத்தினத கமலோட ஃபேமிலியோ இல்ல என் ஃபேமிலியோ யாராவது பாத்திருந்தா என்ன இருக்கும்? யாராவது என்ன யாராவது நம்ம கூடவே வந்தாலே மாதவி. ஏற்கனவே அவளுக்கு நம்ம மேல கொலவெறி. நம்ம சிரிச்சு பேசி ஊரு சுத்தினத மொபைல்ல வீடியோ எடுத்து கமலுக்கு அனுப்பிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ச்சே, உன்னை திட்டி என்ன பிரயோஜனம்? ஏன் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும்? கல்யாணம் முடிஞ்சதும் அவன் எனக்காக என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? அவன் ஒவ்வொன்னா சொன்னப்போ என் மனசெல்லாம் கூசி போச்சு. உன்னோடலாம் கம்பேர் பண்ணா அவன் எங்கேயோ இருக்கான். என்னை ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் நினைக்காம புது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறான். நான் கூட பெங்களூர்ல ஜாலியா ஊர் சுத்தின அந்த 4 நாள்ல இவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கான் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்ச உடனே 2 வாரம் யூரோப் ட்ரிப்பு, திரும்பி வரப்ப தாஜ்மஹால் டூர்னு என்னென்னமோ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். போததுக்கு லோன் போட்டு பெசன் நகர்ல பிளாட் வேற புக் பண்ணி வச்சிருக்கான். இப்படிப்பட்டவனுக்கு பெங்களூர்ல இருந்து திரும்புறப்போ நான் என்ன கொண்டு வந்தேன்? அவமானத்தை மட்டும்தான். கார்த்திகோட சேர்ந்து குடிச்சிட்டு குமாலம் போட்டேன். அப்புறம் எங்களுக்கே தெரியாம 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம். என்ன மன்னிச்சிருன்னு அவன்கிட்ட கெஞ்ச சொல்றியா? என்னால அவனை ஏமாத்த முடியாது. என் மனசும் அதுக்கு இடம் தரல. என் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கிற அவனுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. என்னால பண்ண முடிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுதான் நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் ஒரே தண்டனை. ராஜி, நீ சொன்ன எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா வேணா கார்த்திக், உன் அட்வைஸ் எதுவுமே எனக்கு தேவையில்ல. ப்ளீஸ் ராஜி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கல்யாணம் வேணான்றதுக்கு நீ கமல் கிட்ட என்ன ரீசன் சொல்லல. நீ முதல்ல அவன் கிட்ட போய் பேசு. எதுக்கு? இது ஒரு குழப்பத்துல அப்படி பேசிட்டேன்னு போய் சொல்லு. வெக்கமா இல்ல உனக்கு? அவனுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாதுன்னு நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா அவனை என்ன ஏமாத்த சொல்றியா? மனுஷனா நீ? ச்சே. பெங்களூர்ல உங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. அத வெளியில சொல்ல முடியாம தான் ராஜ் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்காங்க. அப்ப நீ ராஜிட்ட ஏதோ கசமுசா பண்ணிருக்க. மரியாதை உண்மையை ஒத்துக்கூடா.